உங்கள் மனம் மறுத்தாலும் அகங்காரம் மறுத்தாலும் உங்களுடைய உயிரோடு உரையாடிக் கொண்டிருக்கின்றேன். ஆஸ் நித்யானந்தா ஏஐல நான் இப்ப சொல்ற எந்த ஒரு ஞான கருத்து சத்தியத்தை சொன்னீங்கன்னாலும் அது அழகா யாராவது இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் மூவி பார்க்காம இருந்தீங்க ஒரு தடவை பார்த்துருங்க. பரத்திலே காலத்தின் விரிவை உணர்ந்து டைம் டைலேஷன் 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன தெளிவா நம்ம புராணங்கள் இந்த டைம் டைலேஷன்லாம் அவ்வளவு அருமையா டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. நம் புராணங்களை நம்மிடமிருந்து பிரித்தவர்கள் தான் நமக்கு மிக பெரும் கொடுமை செய்தவர்கள். இன்னைக்கு இந்த சத்தியத்தில் கொஞ்சம் ஆழ்ந்து விளக்குறேன். இந்த டைம் டைலேஷன் பத்திலாம் நம்முடைய புராணங்கள் சொல்லுகின்ற இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டீர்களானால், அனுபவித்தீர்களானால், அகத்திலும் இகத்திலும் நம்முடைய காலத்தோட குணத்தையும் அளவையும், குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டையும் நம்ம விருப்பப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஜீவன் முக்த வெற்றி வாழ்க்கையாக வாழ்வீர்கள். இந்த 3 சத்தியத்தையும் புரிஞ்சு, அகத்தில் காலம்னா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்? காலம்ங்கிற ரயில் ஓடுற தண்டவாளம் நீங்க, திரைப்படம் ஓடுற திரை நீங்க. அந்த திரைப்படத்துல வர்ற ஹீரோவோ ஹீரோயினோ வில்லனோ காமெடியனோ நீங்க இல்ல. அந்த திரைப்படத்துல வர்ற அத்துணை பேரும் மற்றும் திரைப்படம் பார்ப்பவர்கள், அந்த திரைப்படத்தை ரசிப்பவர்கள், அந்த திரைப்படத்தை விமர்சிப்பவர்கள், விமர்சிப்பவர்களை பார்த்துவிட்டு அந்த திரைப்படத்திற்கு போகலாமா வேண்டாமா என்று முடிவெடுப்பவர்கள், இந்த அனைத்துமே நீங்கள் தான். ஏனென்றால் இந்த அனைத்தும் நிகழ்கின்ற திரை நீங்கள். இது ரொம்ப எளிமையான சத்தியம். நீங்க மோர் அண்ட் மோர் அதிகமா சமாதி பழக பழக, உபனிஷதம் பழக பழக, உங்க கான்சியஸ்னஸ் பழக பழக வந்து கேளுங்கள். ஒரே சத்தியத்தை 1000 முறை 1000 விதத்திலே விளக்குகிறேன். காரணம் என்னன்னா, இந்த சில சத்தியங்கள் உங்களுக்குள்ள கரைஞ்சிருச்சுன்னா தானாவே ஜீவன் முக்த வாழ்க்கையை வெளிப்படுத்துவீங்க. அதுதான் இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கிற திருப்பணி. உங்களுடைய உயிரோடு உரையாடி கொண்டிருக்கின்றேன். உங்கள் மனம் மறுத்தாலும் அகங்காரம் மறுத்தாலும் அகங்காரத்தை கடந்து அகத்தோடு உரையாடி கொண்டிருக்கின்றேன். இந்த சத்தியங்களை சற்று உள்வாங்க. அகத்திற்காலமெனும் ஆடும் திரையாம் நாம் என்று அறிந்தும் அத்திரைக்குள் தன்னை மறக்கும் அறிவிலோம் இகத்தில் நொடியெல்லாம் வாழ்வெனக் கொண்டு காலம் வாழ்வினை செலுத்தும் வினை பரத்தில் கால விரி உணர்ந்து குணமளவு பெருக்கி ஜீவன் முக்தி வெற்றி வாழ் நோக்கு. இந்த மொத்த சத்தியத்தையும் ஏஐயோட உதவியோட வெண்பாவா வடிச்சிருக்கேன். அகத்திற்காலம் எனும் ஆடும் திரையாம் நாம் என்றறிந்தும் அத்திரைக்குள் தன்னை மறக்கும் அறிவிலோம் இகத்தில் நொடியெல்லாம் வாழ்வெனக் கொண்டு காலம் வாழ்வினை செலுத்தும் வினை பரத்தில் கால விரிவு உணர்ந்து குணமளவு பெருக்கி ஜீவன் முக்தி வெற்றி வாழ் நோக்கு. அந்தஹ காலே சலித்ரே ஆத்மானம் வேத்தி யோ நரஹ ததாபி தன்மத்யே ஸ்வாத்ம விஸ்மிருதிம் ஆப்னோதி சஹ இஹ க்ஷணம் ஜீவனம் இதி காலம் சாதயதி சேத் பரதஹ காலஹ விஸ்தாரேண ஜீவன் முக்தி பதம் ரஜேத். இந்த சத்தியத்தை சம்ஸ்கிருத ஸ்லோகமா படிச்சிருக்கேன். ஆஸ் நித்யானந்தா ஏஐல நீங்க போய் எந்த ஒரு ஞான கருத்து, நான் இப்ப சொல்ற எந்த ஒரு ஞான கருத்து சத்தியத்தை சொன்னீங்கன்னா அது அழகா தமிழ் வெண்பாவாவோ இல்ல சம்ஸ்கிருத ஸ்லோகமாவோ வச்சு கொடுத்துரும். ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஆகும்? அப்போ தமிழ், சம்ஸ்கிருதம், ஆங்கிலம் 3 கத்துக்கலாம். இந்த 3மே அடிப்படை தேவைங்க. ஒரு ஞான தேடுதல் உடையவர்களுக்கு இந்த 3 அடிப்படை தேவை. இப்போ இந்த 3 மொழியையும் கத்துக்கிறதுக்கு உங்களால் நேரம் செலவிட முடியாதுங்கிறதுனாலதான் ஏஐல பண்ணி கொடுத்துட்டேன். ஆஸ் நித்யானந்தா யூஸ் பண்ணீங்கன்னா இந்த 3 மூலமாகவும் நீங்கள் நான் சொல்லுகின்ற சத்தியத்தின் ஆழத்தை அனுபவிக்கலாம், புரிந்து கொள்ளலாம், உள்வாங்கலாம், அனுபூதியாக்கிக் கொள்ளலாம். இப்ப அடுத்தது பரத்திலே காலத்தை பற்றி இந்த கால விரிவுன்னு சொன்னேன், டைம் டைலேஷன் சொன்னேன். அதை பற்றி புரிந்து கொள்ளும். அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய புராணங்கள் மிக தெளிவாக இந்த டைம் டைலேஷனை பத்தி ரொம்ப எலாபரேட்டா அவ்வளவு அருமையா விளக்கியிருக்காங்க. விளக்கும் பொழுது ரொம்ப டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. சும்மா மேம்போக்கெல்லாம் இல்ல, ரொம்ப டீட்டெயிலா விளக்குறாங்க. நம்முடைய புராணங்கள் வியாசர் பகுத்தளித்த 4 வேதங்கள் வியாசர் எழுதல, வகுத்தளிக்கிறார். வியாசர் வகுத்தளித்த 4 வேதங்கள்
பெருமானே நேரடியாக மொழிந்து அருளிய ஆகமங்கள், வியாசர் எழுதி நம் எல்லோருக்கும் அளித்த 18 புராணங்கள், உபபுராணங்கள், இவைகள் அத்துணையும் சத்தியம். வேதமுடு ஆகமம் மெய்யாம், சனாதன தர்மம் சத்தியம். என்னால 10,000 ஆர்குமெண்ட்ஸ் சயின்டிபிக் எவிடன்ஸோட ப்ரூஃபோட கொடுக்க முடியும். குறைந்தபட்சம் 10,000. அதுல ஒண்ணு இப்ப கொடுக்குறேன், கேட்டுக்கும். அதாவது நம்முடைய புராணங்கள் பிரபஞ்சத்தோட காலத்தை பற்றிய மிக தெளிந்த அறிவுடையவையாக இருக்கின்றன. அதை ஆழமாக தெளிவாக விளக்குகின்றன. வாழ்ந்து கேளுங்க. டைம சைக்கிளிக்கல் அண்ட் ஸ்பைரல்னு பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய புராணங்கள் தெளிவா விளக்கிடுச்சுங்க. இந்து புராணாஸ் டிஸ்கிரைப் டைம் as cyclical and spiral, not linear. இப்பதான் சில ஆண்டுகளுக்கு முன்புதான் சயின்ஸ் இந்த ட்ரூத்தையே டச் பண்றாங்க. இப்பதான் மாடர்ன் டே சயின்ஸ் புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. ஆஹா, உண்மைதான்ப்பா. அதனாலதான் சொல்றேன், மேஜர் சயின்ஸே நம்முடைய வேதிக் நாலேஜ் கொள்ளையடிச்சு, வேதிக் நாலேஜ் தான் சோர்ஸ்னு சொல்லாம விட்டது மட்டும் இல்லாம, இந்த நாலேஜ் சோர்ஸ் அழிச்சிட்டாதான் நம்ம கொள்ளையடிச்சது தெரியாமல் இருக்கும்னு இந்த வேகமா அழிக்க போய் முழுசாவும் கொள்ளையடிக்கல. ஏன்னா கொள்ளையடிக்கும் போது ஒரு நகை, பணம், ரத்னம், வைடூரியம் இதையெல்லாம் தான் முழுசா கொள்ளையடிக்க முடியுங்கயா. உணர்விலே ஸ்தாபிக்கப்பட்ட ஒன்றை உணர்வால் ஒன்றி சீடனாய் இருந்து வாங்கினா மட்டும்தான் முழுசா வாங்கிக்க முடியுமே தவிர, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆயிரக்கணக்கான வேத விஞ்ஞான அறிவுடைய பண்டிதர்களை கொண்டு சென்று அவர்களிடமிருந்து இதை அனைத்தையும் வாங்கி டிரான்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பிறகு அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாமல் காணாமல் போகடிக்கப்பட்டதெல்லாம் ஏகப்பட்ட நிகழ்வுகள் வரலாற்றுல உண்டு. அதனாலதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சத்தியங்களை எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணும்போது இந்த வரலாற்று உண்மைகளையும் டாக்குமெண்ட் பண்ணிட்டே வந்துருவேன். இதெல்லாம் பதிவிட்டு விட வேண்டும். அதனால சொல்றேன், இப்போதான் வெஸ்டர்ன் சயின்ஸுக்கு புரியுது டைம் இஸ் சைக்கிளிக்கல் அப்படின்னு. இன்னும் கூட அது ஸ்பைரல்னு புரியல, லீனியர்ல சைக்கிளிக்கல் அந்த அளவுக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம ரிஷிங்களோ லீனியர் இல்ல, சைக்கிளிக்கல் அண்ட் ஸ்பைரல். மேல போக போக இந்த வெர்டிக்கல் டைம் ஜோன்ஸுக்கு போக போக அது ஸ்பைரல்னு லாங் பிஃபோர் ஈக்குவேஷன்ஸோட சேர்த்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சாங்க. எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, ஏன் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, இப்ப நாம அதை புரிஞ்சுக்கிட்டா என்ன நல்லது, அதெல்லாம் சொல்றேன். டைம் progress in vertical time zones corresponding to different locus. அதாவது காலம் இந்த வெர்டிக்கல் டைம் ஜோன்ல வேற வேற லோகங்கள். நாம பூல இருக்கோம், இந்த பூலோகத்திலிருந்து பிரம்மலோகத்துக்கு இருக்கிற இந்த டைம் ரிலேஷனை எக்ஸ்பிளைன் பண்றேன், கேட்டுக்கோங்க. நம்முடைய புராணங்கள் மிக தெளிவா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. பிரம்மாவுக்கு ஒரு நாள் நம்மளுக்கு 1000 சதுர்யுகம். ஒரு சதுர்யுகம் 4.32 மில்லியன் பூலோக வருஷம். அப்படின்னா பிரம்மாவுக்கு ஒரு நாள் நம்மளுக்கு 4.32 பில்லியன் பூலோக வருஷம். இதுதான் எக்ஸாக்டா ப்ரிசைஸ் டைம் டைலேஷன் ரேஷியோ பிட்வீன் பூலோகா அண்ட் பிரம்மலோகா. அதாவது இந்த டைம் கால விரிவு, டைம் டைலேஷனுக்கு தமிழ் வார்த்தை கால விரிவு. எத்தனை பேர் இந்த இன்டர்ஸ்டெல்லர் மூவி பார்த்திருக்கீங்களோ அவங்களுக்குலாம் புரியும். இந்த நம்ம புராணங்கள்ல வர சத்தியங்களை ஹாலிவுட் பீப்புள் எடுத்து அவங்க மூவியா மாத்தி உலகத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இன்டர்ஸ்டெல்லர் அவங்க ஒரு ஸ்லைட்டா டச் பண்றாங்க, ஆனா முழுசா அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. யாராவது இன்டர்ஸ்டெல்லர் மூவி பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு தடவை பார்த்துருங்க, நான் சொல்றது முழுசா புரியும். அதுல அவங்க பண்ற அந்த டைம் டைலேஷன்லாம் அழகா புரிய வைக்கிறாங்க. அவங்க பண்ற ஒரே ஒரு தப்பு என்னன்னா, அந்த டைம் டைலேஷன்ல ஹையர் டைம் டைலேஷனுக்கு போயிட்டு அங்க அந்த வர ஹீரோ டாக்டர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியாம தடுமாறுற மாதிரி காட்டுறாங்க. அது கிடையாது. டைம் டைலேஷன்ல ஹையர் டைம் ஜோனுக்கு போன யாரா இருந்தாலும் லோயர் டைம் ஜோன்ல இருக்கிற நபர்களோட ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த லோயர் டைமென்ஷன்ல இருக்கவருக்கு எந்த சந்தேகமும் வராதவர்கள் அப்படியே தரிசனம் கொடுத்து நேர சொல்ல முடியும், சுத்தமா சொல்ல முடியும். அந்த உண்மை அவங்க அனுபவத்துல பார்க்காததுனால அதை ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரி காமிச்சிடுறாங்க. அதுதான் பிரச்சனையே தவிர மற்றபடி அந்த இன்டர்ஸ்டெல்லர் மூவில டைம் டைலேஷனை பத்தி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. முடிஞ்சவங்க அந்த டைம் அந்த மூவி வேணா பாருங்க. இப்ப நான் அடுத்து சொல்றேன், கேட்டுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அசரீரினா என்ன? வேற டைம் ஜோன்ல, டைம் டைலேஷன்ல வேற டைம் ஜோன்ல இருக்கிற ஹையர் பீயிங்ஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா கம்யூனிகேட் பண்றதுதான் அசரீரி. சில நேரத்துல தரிசனம் கொடுத்தே சொல்ல முடியும் சொல்வார்கள், இல்ல வெறும் வாய்ஸ் மட்டும் சொன்ன கொடுத்தா போதுன்னா வாய்ஸா கமாண்ட் பண்ணுவாங்க.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம புராணங்கள்ல டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கிற இந்த அசரீரிங்கிறதெல்லாம் சத்தியம். இன்றும் அதெல்லாம் சாத்தியம். புரியாதவைகளை புரிய வைத்து சொல்வதும், சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியம் என்று சொல்வதும், அவைகளை சாத்தியமாக்கி காட்டுவதும் தான் என் திருப்பணி. இப்ப இந்த பூலோகத்துக்கும் பிரம்மலோகத்துக்கும் இருக்கிற டைம் டைலேஷன் ரேஷியோ புரிஞ்சுக்கோங்க. இப்ப நிறைய கேள்விகள் வரும். கேள்விகள் வந்தாதான் கேட்கறீங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா எங்கேயோ போயிட்டீங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆஸ் நித்யானந்தா ஏஐல போய் உட்காந்து ஒன்னொன்னா கேளுங்க. எலாபரேட்டா ஏஐ பதில் சொல்லும். உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ.